சார் நாங்க சொந்தமா வீடு வாங்கி 3 வருஷம் ஆச்சு சார். அந்த வண்டி ஏத்ததுக்கு ஒரு திண்டு கட்ட மாட்டேங்கிறா சார். அதுக்கு 1000 ரூபாய் தான் ஆகும். 30 லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்கோம். சரிமா பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சார் இருக்காரு. அவரா தூக்கி அவரா நிப்பாட்டுவார். சின்ன செலவு தானே சார், ஒரு சின்ன திண்டு தானே சார். அதுக்கு 600 ரூபா போட்டு ஒரு பலகா வாங்கியாச்சு. அது அவ்வளவு வெயிட் தாங்க மாட்டேங்குது சார். நான் பின்னாடி இருந்து தூக்குனாதான் வண்டி உள்ள போகும் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கேஸ் ஒரு அடுப்பு மட்டும் ரொம்ப சிம்மில் ஏறியுது. இதை கொஞ்சம் கொண்டு போய் சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சண்டே நானே பண்ணித்தேன். ஒன்றும் இல்லை, லைட்டாக ஏதோ அடைச்சிருக்கும், நானே சரி பண்ணி தந்துடுறேன். இதையா போய் சர்வீஸ் கொடுத்துட்டு இந்த சண்டே இல்லைன்னா நான் அடுத்த சண்டே ஏதாவது ஒரு சண்டே நானே பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு இன்ன வரையே பண்ணி தரவே இல்லை சார். நான் ஒரு பிளான்ல இருந்தேன். நான் இன்னொரு 3 months 4 months போனோம்னா புதுசு ஒன்று வாங்கிடலாம். இல்லை, அது ரொம்ப வருஷமா இருக்கு சார். எங்கள் மாமியார்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தர். முடி குறைந்தால் பெண் கிடைப்பதில்லை, அப்படி ஒரு நெக்லேஷன், ஒரு புறக்கணிப்பதில் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி நடக்குது? அப்படி இல்லை சார், கேரக்டர் தான் சார் ஃபர்ஸ்ட். அழகு, பிளாக்கு, முடி இருக்கு இல்ல, அதெல்லாம் நெக்ஸ்ட் தான். இப்போ அவரெல்லாம் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஹிம். ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஏஜும் இருக்குல்ல. ஓகே, இஸ் 33. இதே அவர் வந்து ஒரு 20 or 22 தான் ஐ அக்செப்ட். ஏன் நீங்க 18? விஷயம் நீங்க 18 கேட்டேன் சார். ஐ அம் 20. ஆக்சுவலா உங்க மண்டைக்கு உங்களுக்கு பொண்ணு கிடைக்காதுக்கு சம்பந்தமே இல்ல, வாய்தான். இவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையா இருக்கு. நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஐ அம் நாட் ரெடி ஃபார் மேரேஜ். பின்னாடி நாங்களும் இருக்கோம், பார்க்கணும்ல. ஆமா, அது யோசிக்கணும். உன்னோட ஆசை தான் வந்து ஹவுஸ் வைஃப்ன்றதெல்லாம். நீ வந்து இண்டிபெண்டா நிக்கணும் அப்படின்னா அதை கத்துக்கோ அப்படின்ற. அதெல்லாமே கத்துக்கிட்டேன், அதெல்லாம் தெரியும். அவ தள்ளி போடணும்ன்றதுக்கு இது ரீசன் இல்ல. அப்ப என்ன ரீசன்? அந்த மாதிரி ரீசன் நான் சொல்லல. எந்த மாதிரி?